தர்பூசணி காயில வந்து ரசாயனம் கலக்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த சுகாதாரத்துறை உணவுத்துறை அதிகாரியே தான் அது வந்து ஆய்வுலாம் பண்ணாரு. விவசாயிகள் ஒரு பக்கம் சொல்றாங்க, இதனால இந்த ஒரு வீடியோனால எங்களுடைய வியாபாரமே போயிடுச்சு, விவசாயிகள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், யாரும் வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. நீங்க இன்னைக்கு கோயம்பேட்டில் வியாபாரிகள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. ஒரு வீடியோ அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? எரித்ரோசின் என்கின்ற ஒரு நிறைமூட்டும் ஒரு ஊசி செலுத்தப்படுறதா தான் அவரோட விஷயம். அது கான்செப்ட் தான் சொல்கிறார். அதை செலுத்தி விற்கிறாங்க விவசாயிகளும் வியாபாரிகளும் அப்படின்றத அவரோட தாக்கம். ஆனால் தர்பூசணியில் அப்படி பண்ணவே முடியாது. இவர் வந்து நம்ம தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருப்போம். இவர் வந்து ஒரு விளம்பர பிரியர். எப்போ போனாலும் 20 கேமராவோட தான் போவார். அதுவும் எங்கே போவார்னா சின்ன சின்ன இடத்துக்கு தான் போவார். காலையில் அவர் சொன்னது என்ன கேட்டிங்கன்னா, அதை தொட்டால் சாயம் ஒட்டுமா. ஆமாம், இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் தான் நான் தொட்டு சாயம் ஒட்ட தான் செய்யுது. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, நான் இவர்கிட்ட பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன், பன்னாட்டு காசை வாங்கிட்டு இவர் இதை பண்ணுறாருன்ற. ஏன் பெப்சி கோகோ கோலா பற்றி பேச வேண்டியதுனா? தப்பு பண்ணணும்னு நடவடிக்கை எடுங்க, விளம்பரம் தேடாதீங்க. விளம்பரம் தேடுகின்ற வெத்து அதிகாரியை பணி நீக்க செய்யணும்னு அப்பாட்ட கோரிக்கை வைக்கிறேன். போய் பிலால் ஹோட்டலில் வந்து சீல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே 20 பேருக்கு மேலே அங்கே மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. அந்த தர்பீஸை கொண்டு போங்க, பகுப்பாய்வு பண்ணுங்க, அதில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ப்ரூவ் பண்ணுங்க, அப்போ சொல்லுங்க. அது ரைட், புரியுது, சரிங்களா? இப்போ பிலால் ஹோட்டலில் சீல் வச்சது நாங்கள் இதனால நாங்கள் எதிர்த்து போராட்டமாக பண்ணோம். அவர் வந்து இது அவர் மக்கள் மேல உள்ள அக்கறையில் ஒரு விழிப்புணர்வு தானே பண்றாரு. விழிப்புணர்வு பண்றோம் சார். இப்போ நாங்களாம் என்ன சார், நான் அதே தர்பீஸ் தான் சார் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்களாம் சாவணும்னு சொல்கிறேன் சார், வியாபாரம் பண்ணுவோம். அந்த ஒரு கான்செப்டே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். நான் வந்து தர்பூசையை விரும்பி சாப்பிட்றோம். நான் ஒரு வியாபாரி. நாங்கள் சாவணும்னா சார் தர்பீசை விற்போம். எங்கள் குழந்தைங்களும் அதை தான் சாப்பிடுது. எங்களுக்கும் மனசாட்சி இருக்குல்ல. விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு இது விழிப்புணர்வு பண்ணல சார். சாராயத்தை குடிக்க இன்னைக்கு தமிழ்நாடு அழிஞ்சு போயிருக்குது. அது காரணம் யார்? 10 லட்சம் கோடி கடலில் இருக்குது. காரணம் யார்? ஓகேங்களா? இன்னைக்கு ஒருத்தனும் வேலைக்கு போவோம், அத்தனை பேரும் சாராயம் ரோட்டில் படுத்துட்டு இருக்கான். அவனை போய் விழிப்புணர்வு பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த தர்பூசணி காயில வந்து ரசாயனம் கலக்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த சுகாதாரத்துறை உணவுத்துறை அதிகாரியே தான் அது வந்து ஆய்வுலாம் பண்ணாரு. அந்த வீடியோ வெளியான 2வது நாட்கள்லேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. விவசாயிகள் ஒரு பக்கம் சொல்றாங்க, இதனால இந்த ஒரு வீடியோனால எங்களுடைய வியாபாரமே போயிடுச்சு, விவசாயிகள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், யாரும் வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் இன்னைக்கு கோயம்பேட்டில் வியாபாரிகள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. ஒரு வீடியோ அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக. இன்றைக்கி நிலை வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆயிடுச்சு. அந்த செய்தியோட தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட சென்று சேர்ந்தடையுது. அப்போது இதை சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை பொறுப்பான பதிவில் ஒருத்தர் சொல்லும்போது அது கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான டன் கணக்கான தர்பீஸ் வந்து விற்கல. அதை நம்ம லைவாக பார்க்குறோம். அது ஒரு உண்மையாக இருந்து அதில் ரசாயன ஊசி செலுத்தப்பட்டிருந்தால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் தனிப்பட்ட ஒரு நபரோட ஆணவம், திமிர், அது என்ன பண்ணுவோம், தன்னோட முகம் தனமும் ஊடகங்களில் வரணுன்ற ஒரு விளம்பரத்தில் ஒரு விளம்பர மோகத்தில் ஒரு அதிகாரி இருந்தால் இதுதான் நடக்கும். அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தர்பூசணி காய்களில் எரித்ரோசின் என்கின்ற ஒரு நிறைமூட்டும் ஒரு ஊசி செலுத்தப்படுறதா தான் அவரோட விஷயம். அது கான்செப்ட் தான் சொல்கிறார். அதை செலுத்தி விற்கிறாங்க விவசாயிகளும் வியாபாரிகளும் அப்படின்றதான் அவரோட தாக்கம். ஆனால் தர்பூசணியில் அப்படி பண்ணவே முடியாது. அதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே ஹைப்ரிட் காய்கள் ஆகிடுச்சு. முதல்லாம் தர்பீஸ் வந்து சீசன், இன்றைக்கி வருஷம் ஃபுல்லாக கிடைக்குது. அதுவும் வெளியில் கலராக கிடைக்குது. அதாவது அந்த சிகப்பு நிறம் வந்து இயல்பாகவே அதில் வருது. எல்லாம் மரபணுப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட பழங்களை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாருமே உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போது அதுதான் உண்மை. அது தெரியாத ஒரு ஏன் இப்படி பண்ண, அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இல்லை, ஹைப்ரிட் வேற, ஜெனட்டிக்கலி ஜிஎம்ஓ. நீங்கள் வந்து மரபணுன்றது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. ஆமாம், அந்த மாதிரி விதைகளை தான் இப்போ போடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆக்சுவலாக மூல தர்பீஸ் பச்சை கலரில் இருக்கும், இன்றைக்கி கரும்பச்சையில் இருக்குது, வெளியில் மஞ்சள் கலரில் இருக்குது, எல்லாமே வருது இல்லை இன்றைக்கி. அதனை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போது அந்த ஊசி மூலமாக எரித்ரோசைன்ற ஒரு நிலைமை குத்த வேணுங்க அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தர்பூசணி வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு காய். ஒரு சின்ன ஒரு ஆணி போட்டால் கூட 2 நாள் கண்ணி போயிடும். அழுகிறோம். அதே வந்து ஒரு 2 நாள் நார்மலாக வந்து இங்கே பழுக்க வச்சாலே பழுத்துரும். நீங்கள் சும்மா வச்சாலே அது பழுத்துரும். அதை பழுக்க வச்சு சிகப்பாப்பி விற்க வேண்டிய அவசியம் வந்து வியாபாரிக்கும் கிடையாது, விவசாயிக்கும் கிடையாது. அதுதான் உண்மை. நாங்கள் என்ன நினைக்கிறோம், இவரை வந்து நம்ம தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருப்போம். இவர் வந்து ஒரு விளம்பர பிரியர். எப்போ போனாலும் 20 கேமராவோட தான் போவார். அதுவும் எங்கே போவார்னா சின்ன சின்ன இடத்துக்கு தான் போவார். அவர் ஒரு நாளாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது பாருங்கள், 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் பண்ணார். அப்போயும் நான் அவங்க எடுத்து போராட்டம் பண்ணோம். என்னென்னா, இதை குடிக்காதீங்க, இது சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்படுது அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்போ நம்ம அவரை எதிர்த்து கேள்வி கேட்குறோம், ஏன் இதை பற்றி பேசுகிற நீங்கள் கொக்கோ கோலா பெப்சியை பற்றி பேச மாட்டேன்றீங்க? ஒரு நியாயமான அதிகாரியாக இருந்தால் நீங்கள் பண்ணுறீங்க, தப்பு செஞ்சவங்களும் நடவடிக்கை எடுங்க. ஒருத்தன் தப்பு பண்ணான்றதுக்காக 99 பேரை நீங்கள் பாதிக்க வைக்கிறீங்க. இன்றைக்கி அதுதான் நடந்தது.
யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணான்னு இவர் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டது எத்தனை ஆயிரம் விவசாயிங்க, எத்தனை லட்சம் வியாபாரிங்க இன்னைக்கு. உண்மையிலே பாதிப்பு வந்துச்சா? ஆமாம், உண்மையில நீங்கள் கோயம்பேட்டில் போய் பாருங்க, ஒரு 4 நாளாக எந்த கடையிலும் தர்பூசணி விற்பனை இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி விவசாய சங்கம் ப்ரெஸ் மீட்டே வச்சாங்க. ஒரு காலத்தில் அவங்க ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாங்க, அவ்வளோ மனம் வந்து போய் ப்ரெஸ் மீட் வச்சாங்க. ஒரு ஏக்கருக்கு அப்ராக்சிமேட்டாக 10 டன் தர்பூசணி விளைவிப்பாங்க. ஒரு டன் 7,300 ரூபாய்க்கு இப்படி செய்த விவசாயிகள் இன்றைக்கி 2,000 ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லை. அப்படியே நிலத்தில் வச்சு உள்றாங்க. திண்டிவனம், விழுப்புரம், மரக்காணம் அந்த சைடில் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி தர்பூசணி தான் பயிர் பண்ணுவாங்க. பருவகால பயிர். இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கடன் வாங்கி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சுன்னா அது பாதிப்பு தானே. அப்போ அவர் எடுத்து போராட தானே செய்வோம். உண்மையிலே கோயம்பேட்டில் தர்பூசணி விற்கல. அதாவது 100ன்றது இன்றைக்கி 10% ஆகிடுச்சு. நம்ம அதை லைவாக பார்க்குறோம். அப்போ வியாபாரம் இதை நம்பி முதலீடு போட்ட வியாபாரோட கதி என்ன ஆகும்? இது அழுகி போகிற பொருள் வச்சு விற்க முடியாது. அப்போ ஒரு அலட்சியமாக ஒரு அதிகாரி நடந்ததுனால என்னெல்லாம் நடக்குது? அப்போ அவர் யார் கேள்வி? சார் நீங்கள் வாட்டர் மிலான் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. அது சென்சிட்டிவான பிளான்ட், ஒரு ஃப்ரூட்டு. அதில் நீங்கள் ஊசி போட்டு ஒரு மருந்தை செலுத்தினா அது ஒரு நாள்லேயே அழுகிரும், இல்லைன்னா அடுத்த நாள்லேயே வந்து அறுத்தாலே தெரிஞ்சிடும், மாற்றம் வந்துடும். அது ஓகே. ஆனால் மாம்பழத்தில் வந்து சல்ஃபரையோ மற்ற கெமிக்கலை போட்டு பழுக்க வைக்கிறது இருக்குது. திராட்சையில் வந்து இது மாதிரி இருக்குது. எல்லாம் இது வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்குது. நான் அவர் ஒன்றும் புதுசாக ஒன்று சொல்லுங்க. நான் இதை ஒத்துக்கொள்கிறேன், நான் மறுக்கல. எல்லா துறைகளிலும் ஏதோ ஒரு சில விஷயங்கள், சில வேலைகளை செய்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து வாழைப்பழம், மாம்பழம் புகை மூட்டம் போட்டு பழுக்க வைப்பாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்று. இப்போ தான் வந்து ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இந்த கார்பெட் நடுவில் அந்த கார்பெட் கல்லுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹீட் ஆகி பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே சிலர் செய்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் செய்தவர்களை தண்டிப்பதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக உங்கள் புகழுக்காக ஒரு வீடியோ போட்டு, ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் வைரல் ஆயிடுது, எதை போட்டாலும் வைரல் ஆயிடுது. அவர் அதை தான் விரும்புகிறாரு. அதை தண்டித்து அவங்கள திருத்துறது. ஏன்னா உணவு இல்லையா மக்கள் சாப்பிட்றது, அதனால் அதில் விஷயம் இருக்குன்னா எல்லாம் வைரல் தான் ஆகும் சார். அதான் சொல்கிறேன். அதாவது வைரல் ஆக வேண்டிய விஷயம் வைரல் ஆகலை, இது வைரலே ஆகக்கூடாத விஷயம். ஏன்னா ஒரு பொய் இது. அதுக்கு தான் இப்போ மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. இது பொய். இது எப்படி அவர் வியாபாரிகளை குற்றம் சாட்டுறாரு? அவர் எல்லாருமே ஒரு வியாபாரிக்கு ஒரு தடவை ஊசி போடுறது தான் வேலையா? சரிங்களா? எல்லா இடத்துலையும் தவறு நடக்குது. டன் கணக்கில் போகும்போது ஒவ்வொரு ஊசி போட முடியுமா? ஒரு பைத்திய, அதாவது இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு டிஓ, அவர் கையில் 12 FSO வேலை செய்கிறாங்க. ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறது இது ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா? அந்த ஃபேஸ்புக்கில் கோமாளிகள் வீடியோ போடுவாங்களே, அந்த மாதிரி வீடியோ போட்டு அவர் சுற்றிட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இன்றைக்கி அந்த ஆர்ப்பாட்டம் காலையில் அவர் சொன்னது என்ன கேட்டிங்கன்னா, அதை தொட்டால் சாயம் ஒட்டுமா? ஆமாம், இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் நான் தொட்டு சாயம் ஒட்ட தான் செய்யுது. அங்கேருந்து ரோட்டில் வந்து இறங்குது. அப்போ ஒருத்தர் விவசாயி ஊசி போட்டு அனுப்புகிறாங்களா? அதான் விவசாயிக்கு வேலையா? இந்த மெட்ரோசின்ன்ற பேர் கூட விவசாயிக்கு தெரியாது, வியாபாரிக்கு தெரியாது. ஆனால் லோக்கலில் விற்கிற இடத்துல போடலாம் இல்லையா? இல்லை, அந்த மாதிரி போடுறதே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பழமே அப்படி தான் வருது. இந்த பழமே சிகப்பாக தான் வருது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டு காயின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வெள்ளையும் சிகப்பும் கலந்த மாதிரி இருக்குது. அந்த டைமில் வந்து இந்த குங்கும சாரெல்லாம் போட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தேவையே இல்லையே, பழமே அப்படி தானே விளையுது. அது நீங்கள் சின்ன பழத்தை கட் பண்ணல சிகப்பாக தானே இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஹைப்ரிட் பழம் வருது, மரபணுப்பட்ட விதை தானே வருது. அதை விவசாயிகள் சொல்கிறாங்களே. ஓகேங்களா? அதனால் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு இன்றைக்கி அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதே போல் இவர்கள்லாம் வந்து கார்பரேட் பக்கம் போகிறதே கிடையாது. இவர் எனக்கு போன வாரம் புதுவாயில் அமேசான் குடோனை வந்து பண்ணாங்க. இவர் போனாராங்க, போக வேண்டியதானே. சினிமா தியேட்டரில் எக்ஸ்பீரி ஆன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வித்தான்னு போனார்ல, ஹோட்டலில் இதுன்னு போனார்ல, அதுக்கு ஏன் போக மாட்டேன்றாரு? டிமார்ட்டுக்கு ஏன் செக்கிங் போக மாட்டேன்றாரு? எத்தனை ஆன்லைன் நிறுவனங்களில் இன்றைக்கி என்ன வேணால் நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். ஒரு கொத்தமல்லேருந்து ஜெப்டோ நிறுவனம் இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, அதை எனக்கே செக் பண்ணியிருக்காரா? அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? நான் இவர்கிட்ட பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். பன்னாட்டு நிறுவனத்தை காசை வாங்கிட்டு இவர் இதை பண்ணுறாருன்ற. ஏன் பெப்சி கோகோ கோலா பற்றி பேச வேண்டியதுன்னா, 10 ரூபா கூல்ட்ரிங்ஸை பற்றி பேசுகிறீங்க. என்ன சொல்கிறாங்க? பெப்சி கோகோ கோலா முழுக்க பூச்சிக்கொல்லி, கக்கூஸ் க்ளீன் பண்ண கூட லாய்க்கலன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எவ்வளோ செய்தி வருது. அதை பற்றி பேச வேண்டியதுன்னு இதை இங்கே வச்சிருக்காரு. நீங்கள் பெப்சி கோகோலை வச்சு பேசுங்க. டாஸ்மாக் உணவுப் பொருள் தானே வருது. உணவுக்கு எனக்கே டாஸ்மாக் போயிருக்காரா? பாண்டிச்சேரியில் தரமான சாராயம் விற்கிறாங்க, தமிழ்நாட்டில் இல்லைன்னு எவ்வளோ பொருள் வருது, விலை அதிகம்ட்டு. அதை செக் பண்ண வேண்டியதுதானே. உனக்கு உண்மையிலே ஒரு ஆண்மை திராணி இருந்தால் நீ அதை பண்ண வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு சும்மா சின்ன வியாபாரம் விவசாயம் வயிற்று வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அவருக்கு என்ன சார் லாபம்? காசு தான், பணம் தான். இல்லை ஏதாவது வியாபாரிகள்கிட்ட அவர் காசு எப்படி வாங்கி? இல்லை காசு சின்ன வியாபாரத்தை வாங்கலாம் சொல்ல, ஒட்டுமொத்த வணிகத்தை சீரழிக்கிற விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ஆன்லைன் கார்பரேட் வர்க்கம் ஏறக்குறைய 53% வணிகத்தை விழுங்கி விட்டதாக நான் சொல்ல, மத்திய அரசு ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா 53% பல லட்சம் வணிகர் வாழ வேண்டியதே ஒரு குறிப்பிட்ட முதலாளி வாழ்கிறோம். இன்றைக்கி ஜெஃப் பெசோஸ் அமேசான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர். எப்படி பணக்காரனது? எத்தனையோ லட்சம் வியாபாரி வாங்கி ஒரு முனையில் போய் அந்த பணம் குவியுது. அப்போ இவங்களாம் அதுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு ஏழை என்ன பண்ணுவோம்? வெயில் காலத்தில் ஒரு தர்பீஸ் சாப்பிட்டு போயிடுவோம். 10 ரூபா ஒரு துண்டோடு முடிஞ்சிடும். தர்பீஸ் இல்லைன்னா 4 கொக்கோ கோலா வாங்கி குடிப்பாங்க. உண்மை தானே? உண்மை நிதர்சனம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸில் நல்லான்னு சொல்லி அதை அழிச்சவர் இவர் தான். அதில் நான் அதை குவாலிட்டியாக எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுற ப்ரொடக்ஷன் பண்ணுறதெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன். இவர் ஒட்டுமொத்தமாக ஒரு வீடியோ வச்சுட்டு ஒரு சேனலில் பேச்சு வச்சு போயிட்டார்.
அதை மறுபடியும் அந்த டிவிக்காரன் போடுறான், நம்ம மறுப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணது போடக்கூட மாட்டேன்றானுங்க. அப்போது இதெல்லாம் ஒரு கார்ப்பரேட் யுக்தி. இது போன்ற அதிகாரிகள் அதுக்கு பலியாராங்கன்னு சொல்கிறாங்க. அவரை இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவரை கேளுங்க, நீங்கள் ஏன் சார் கொக்கோ கோலா பற்றி பேச மாட்டேன்னு கேளுங்க, ஏன் சாராயத்தை பற்றி பேச மாட்டேன்னு கேளுங்க, ஏன் டிமார்ட்டுக்கு நீங்கள் போகலன்னு கேளுங்க, ஏன் கேஎஃப்சிக்கு நீங்கள் போகலன்னு கேளுங்க. எனக்கு கேஎஃப்சிக்கு ஆகி போயிருப்பாரா? கேஎஃப்சிலாம் ஃப்ரோசன் சிக்கன் 6 மாதம் ஆஸ்திரேலியாலேருந்து அங்கேருந்து வர சிக்கன், அது தரமாக இருக்குமா? அதை எனக்கு ஆய்வு பண்ணி அங்கேயே போயிருக்காரா? அது சொல்கிறேன். நீங்கள் தவறுனா எல்லாத்தையும் சரியாக வைங்க. சின்ன வியாபாரம் மட்டும் ஏன் பார்க்குறீங்க? தப்பு பண்ணணும்னு நடவடிக்கை எடுங்க. விளம்பரம் தேடாதீங்க. விளம்பரம் தேடுகின்ற வெத்து அதிகாரியை பணி நீக்க செய்யணும்ட்டு அப்பாட்ட கோரிக்கை வைக்கிறேன். யார் அப்பா தெரியல, அப்பா அப்பா ஸ்தானத்துலேருந்து அதை பார்க்கணும். சரியா? அநேகமாக அவர் பதவிக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தன்னை ஒரு பெரிய அதிகாரியாக ஊடகத்தில் காட்டிக்கிறார். இவர் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்க வரையும் எதுவுமே நடக்கலையா? அப்போ அவர்களாம் மட்டமான அதிகாரிகளா? ஓகேவா? இவர் தினமும் அந்த புகழ் விரும்பி இந்த யூடியூப்லாம் இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக் அடிமையெல்லாம் இருப்பாங்களா, அது பேரில் இவர் ஒரு ஃபேஸ்புக் அடிமை. தினமும் என்னுடைய முகம் டிவியில் வரணும், அதுக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. நேற்று போய் பிலால் ஹோட்டலில் சீல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே 20 பேருக்கு மேலே அங்கே மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் நல்லா தானே பணியாற்றிட்டு இருக்காரு. அது உண்மைதாங்க, நான் மறுக்கல. நேற்று பிலால் ஹோட்டலில் சீல் வச்சது உண்மைதான். எக்ஸ்பைரி ஆன ஒரு தேட்டரில் போய் இதை பிடிச்சது உண்மைதான். ஒரு இடத்துல கெட்டு போன சிக்கனை பிடிச்சது உண்மைதான். இதை இவர் மட்டும் பிடிக்கல, இவருக்கு முன்னாடி இருக்க அதிகாரிகளும் பிடிச்சிட்டு இருக்காங்க. காலங்காலமாக சில வியாபாரிகளும் சில பேரும் சில அதீத ஆசைக்காக சில வேலையை பண்ணுறாங்க, தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து. அதை நாங்கள் மறுக்கல. அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறான நடவடிக்கையால் தன் புகழ் விருப்பத்தினால இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நஷ்டம் இவர் கொடுத்துருவாரா? ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டானே இவர் உயிரை வாங்கி கொடுத்துருவாரா? அப்போ அந்த பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல. இது வரைக்கும் கிங்ஸ் இன்ஸ்டியூட் அந்த தர்பீஸை கொண்டு போங்க, பகுப்பாய்வு பண்ணுங்கள், அதில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ப்ரூவ் பண்ணுங்கள், அப்போ சொல்லுங்கள். அது ரைட், புரியுது. சரிங்களா? இப்போ பிலால் ஹோட்டலில் சீல் வச்சது நாங்கள் இதனால நாங்கள் எதிர்த்து போராட்டமாக பண்ணோம். ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷமாக இருக்கேன் நாங்கள் போராட்டமாக பண்ணோம். 2 வாட்டி போராடிருக்கேன். ஒன்று அந்த கூல் ட்ரிங்க்ஸ்க்காக. இன்றைக்கி அப்போது தப்பு நடக்கும்போது அதை நாங்கள் கேட்க செய்வோம். ஒரு பொறுப்பு உள்ள அதிகாரி சென்சிட்டிவான விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் கருத்து சொல்ல முடியாது. ஒரு சாதி விஷயத்தில், பெண் குழந்தைகள் பாலியல் வார்த்தைகள் பார்த்து பேசணும். அது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புள்ளவங்க. அதான் நீங்களும் நானும் பேசலாம். ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கவங்க அதை சரியாக கையாளணும். அவர் கையாளல, அதனால் அவர் அந்த பதவியில் இருக்கவர் தகுதியற்றவர்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணுறீங்க? நாங்கள் அவர் மன்னிப்பு கேட்கணுன்ட்டார். ஆல்ரெடி நம்ம பேசும்போது ஒரு மன்னிப்பு கேட்டார். ஓகேவா? போராட்டம் முடிஞ்சவொடனே அதான் மயிலே இறகு போடாது, பிடுங்கணுன்னே இறகு போட்டாரா? சென்னையில் 99.99 வியாபாரி கரெக்டாக வியாபாரம் அவர் வாயிலே சொல்லிட்டாரு. ஓகே, இனிமேல் அவர் இது அவர் மக்கள் மேலே உள்ள அக்கறையில் ஒரு விழிப்புணர்வு தானே பண்ணுறாரு. விழிப்புணர்வு பண்ணுறோம் சார். இப்போ நாங்களாம் என்ன சார், நான் அதே தர்பீஸ் தானே சார் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்களாம் சாவணும்னு சொல்கிறேன் சார், வியாபாரம் பண்ணுவோம். அந்த ஒரு கான்செப்டே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். நான் தர்பூசையை விரும்பி சாப்பிட்றேன். நான் ஒரு வியாபாரி. நாங்கள் சாவணும்னா சார் தர்பீசை விற்போம். எங்கள் குழந்தைங்களும் அதை தான் சாப்பிடுது. எங்களுக்கும் மனசாட்சி இருக்குல்ல. விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு இது விழிப்புணர்வு பண்ணல சார். சாராயத்தை குடிக்க இன்றைக்கி தமிழ்நாடு அழிஞ்சு போயிருக்குது. அது காரணம் யார்? 10 லட்சம் கோடி கடலில் இருக்குது. காரணம் யார்? ஓகேங்களா? இன்றைக்கி ஒருத்தனும் வேலைக்கு போவோம், அத்தனை பேரும் சாராயம் ரோட்டில் படுத்துருக்கான். அவனை போய் விழிப்புணர்வு பண்ணுங்கள். அது பண்ணுறீங்களா நீங்கள்? அவ்வளோ தரமற்ற சாராயத்தை டாஸ்மாக் விற்குது. இதோ பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் அதோட விலை கம்மியாக தரமாக விற்கிறான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை போய் ஆய்வு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இது சின்ன விஷயத்தை போய் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இது ஊடக விளம்பரத்துக்காக ஒரு பண்ணுறது. இது விழிப்புணர்வு. ஒரு விழிப்புணர்வு இப்படி பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு அதிகாரம் விழிப்புணர்வை இப்படி பண்ணவே மாட்டாங்க. நான் ஒரு கன்சியூமராக ஒரு கல் போட்ட மாம்பழம் இல்லைன்னா திராட்சை, இந்த மாதிரி பூச்சி மருந்து எடுத்த திராட்சை, இல்லைன்னா ஊசி போட்ட தர்பூசணி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது சார்? நல்லா தெரிஞ்சுங்க சார். நீங்களும் கன்சியூமர் தான், வியாபாரியும் கன்சியூமர் தான். வாழைப்பழத்தில் வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிற ஒரு திராட்சையை இன்னொரு கல்லை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த திராட்சை விற்க வியாபாரம் தர்பூசணி இன்னொரு இடத்துல வாங்கி தான் சாப்பிடுவோம். அவன் சாப்பிடாமல் இருக்க மாட்டான். அப்போ எல்லாருமே கன்சியூமர்ஸ் தான். அப்போ எல்லாருமே சில விஷயங்களை பார்க்கணும். சில பேர் இந்த தவறு செய்கிறவங்களை கடுமையான தண்டனை எடுங்க தான் நான் சொல்கிறேன். அவனை கண்டுபிடிங்க, அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. ஆனால் அவன் தப்பிச்சிடுறானே. அதாவது பிளாக்ல சரக்கு விற்கிறவன், இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறவன், அவன் தப்பிச்சிடுறானே. ஓகேங்களா? காலங்காலமாக அவனை பிடிச்சா நீ கலப்படமே ஒன்று வந்திருக்காது. அவங்கள இவங்க தப்பிக்க விட்டுறாங்களே. அப்போ அவர்கள மேலே ஏன் உங்களுக்கு கடுமையான நடவடிக்கை? உங்கள்கிட்ட காவல்துறை இல்லையா? ஒரு போராட்டம் பண்ண போனால் ஸ்மெல் பண்ணி 50 போலீஸ் வந்துடுது. ரைட்டா? ஓகேவா? முதல் ஒரு ட்வீட் போட்டால் எங்கே கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சி சுற்றிக்கிட்டு வந்துடுறாங்க. ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? அவனுக்கு சிறை தண்டனை அதிகப்படுத்துங்க. ஓகேவா? இவங்க கலப்படம்ன்றது ரொம்ப மோசமான விஷயம், ரொம்ப மோசமான விஷயம். அதை கலப்படம் பண்ணுறோன்னு சிறையில் போடுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கான ஒரு தெளிவாக நிறைய வியாபாரிகளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். பசும் புகையில விற்கிறது சட்டப்படி குற்றம். சரிங்களா? ஹான்ஸ் விற்கிறது சட்டப்படி குற்றம். சரியா? நிறைய வியாபாரிகளுக்கு பசும்புலை விற்கக்கூடாதுன்னே தெரியாது. பசும்புலாம் இந்த சாமிக்கெல்லாம் படைப்பாங்க. சரிங்களா? 25,000 ரூபா ஃபைனு, 5 நாள் ரிமாண்ட்லாம் இருக்கும். ஆனால் இதை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது தடை. ஓகேங்களா? உற்பத்தி அண்டை மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் உற்பத்தி இருக்கும். எல்லாத்தையும் கடத்திட்டு இங்கே விற்பானுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த உற்பத்தியை இவங்க தடுக்க மாட்டாங்க.
கடத்திட்டு வரதை இவன் தடுக்க மாட்டான். எவ்வளோ ஒரு வியாபாரி எங்கேயோ ஒருத்தன் தெரியாமல் என்னத்தையோ அவனை வித்துறானா அவனை போட்டு பாடாக படுத்துவானுங்க. ஆனால் இன்றைக்கி வரையும் ஆன்ஸ் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது? அந்த லோக்கல்ல உள்ள கவுன்சிலருக்கு மாசம் டெய்லி ஒரு ஏன் இதை அரசால் கட்டுப்படுத்த முடியல? சின்ன சின்ன வியாபாரி இதை வைக்கிறாங்க. அதான் அப்போ ஒரு பெரிய லாபி, ஒரு பெரிய பண முதலீடு தானே இதை பண்ணுறாங்க. அவங்கள எதிர்த்து பேச உங்களால முடியுமா? ஏன் இவ்வளோ பெரிய வைக்கிற சதீஷ்குமார் உங்களுக்கு எப்படி விற்கிறான்னு தெரியாதா? சும்மா மாதத்துக்கு இந்த கேஸ் பிடிச்சேன்னு உங்களுக்கு கணக்கு காட்டணும். அதுதானே நடக்குதுங்க. ஏன் அது தடுக்க உங்களுக்கு கையாள்தனம் இல்லை? அந்த அதிகாரிகள்ட்ட லஞ்சம் இருக்குல்ல சார்? அதை தான் சொல்கிறேன். அவர் அதை திருத்த சொல்லுங்கன்ற நான். அவருக்கு அதை திருத்த சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதை திருத்தி சரியான முறையில் சரியான விஷயங்கள் நடந்தது எல்லாமே இருந்தோம். அரசு தடைன்னு எப்படி இன்றைக்கி வரைக்கும் கிடைக்குது? விற்கிறாங்கல்ல, ஏதோ ஒரு வியாபாரி விற்கிறான்ல, அவனை இன்னொன்னோ பண்ணி பார்க்குறாங்க. எப்படி அது நம்ம மாநிலத்துக்குள்ளே வருது? எவ்வளோ விஷயத்தில் ஃபோர்ஸ் எவ்வளோ இது. ஒரு முதல்வரை நீங்கள் கிண்டல் பண்ண முடியுமா உங்களால்? அப்போ அதில் அவ்வளோ துரிதமாக செயல்படுகின்ற காவல்துறை ஏன் இதில் கோட்டை விடுறாங்க? அதில் இவ்வளோ துரிதமாக செயல்படுற இந்த அதிகாரிகள் ஏன் இதில் கோட்டை விடுறாங்க? லஞ்சம் தான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஆமாம், ப்ளே பண்ணுது. அப்போ அதை கட்டுப்படுத்துங்க. அதை கட்டுப்படுத்தாம மட்டும் நீங்கள் எப்படி இதை பற்றி பேசுவீங்க? இன்றைக்கி இத்தனை கோடி ரூபாய் நஷ்டம் யார் பேர் பண்ணுறது? இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்க சம்பளம் 4 நாள் லீவு போட்டாலும் ஏடிஎம் கிடச்சிரும்னா 2 லட்ச ரூபா வந்துடும். 10 லட்சம் கோடியை 5 லட்சம் கோடி ஆக்கி கூட இவருக்கு சம்பளத்தை கொடுத்துருவாங்க. அந்த விவசாயியோட நஷ்டத்தை யார் போக்குவீங்க? தான் மகளை இந்த அறுவடையை பண்ணி தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான்னு வச்சுருப்பாரு. அவருக்கு யார் காசு கொடுப்பீங்க? தான் பையனுக்கு இந்த வாட்டியாக ஸ்கூல் ஃபீஸ் நம்ம கட்டிடுவோம், ஒரு காலேஜில் சேர்ப்போம்னு சொல்லிட்டு அறுவடை காசு எடுத்து வச்சு அவருக்கு யாருக்கு பதில் சொல்லுவீங்க? முதல்வர் பதில் சொல்லுவாரா? இவர் பதில் சொல்லுவாரா? பொறுப்புள்ள அதிகாரிகள் பொறுப்பாக நடந்துக்கணும். உண்மையில் குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டே தான் சார். ஆனால் இந்த உண்மையிலே நம்ம பார்க்குறோம். இந்த ஜென்ரல் கொஸ்டின் சொல்லுங்க சார். ஒரு விவசாயி இன்னைக்கு பார்க்குறாரு, தக்காளி விலை இல்லாமல் மொத்தமே வயலோட போடுறாரு. அதுக்கடுத்து கடினமாக உழைக்கிற விவசாயிகளுக்கு காசு போக மாட்டேங்குது. இடையில இருக்கிற இடைத்தரகர்கள் அதிக லாபம் எடுக்கிறாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது உண்மை. அதாவது இதை நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக அணுகணும். நீங்கள் அதாவது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு தக்காளி கிலோ 200 ரூபா விற்கும்போது வியாபாரி பதிக்கிட்டான்னுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த என்னோட கேள்வி நீங்கள் கொஞ்சம் ஒரு வணிகன்னா ஆளை புரிஞ்சுங்க, ஓகேங்களா? 200 ரூபாய்க்கு மேலே சொல்லுவான் வியாபாரி பதிக்கிட்டான். அதே தக்காளியை 5 ரூபா விற்கும்போது எவனா வியாபாரியை பாராட்டிருக்கீங்களா? பாராட்ட மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தக்காளி ப்ரொடக்ஷன் கொண்டு போய் விவசாயம் இல்லாமல் நம்ம இல்லை. ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு 5 ரூபா ஒரு தோட்டத்துலேருந்து நம்ம வாங்குகிறோன்னா வண்டி கூலி என்னாச்சு, ஓகேங்களா? 1 கிலோ ஒரு தக்காளி விற்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த தக்காளி எடுத்திங்கன்னா ஒரு பெட்டி 14 கிலோ வரும் பெட்டி, ஓகேங்களா? நார்மலாக பெட்டி. அந்த 14 கிலோவில் குறைஞ்சபட்சம் 2 கிலோ அழுகல் இருக்கும். நல்ல ஒரு பெட்டியில் அங்கேருந்து கோயம்பேடு வருது. வர 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டோல் கட்டணத்தை எடுத்துறீங்க, வண்டி வாடகை ஏறுது. அதோட அடிப்படை தக்காளி பொதுவாகவே எல்லா இடத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரம் நமக்கு சென்னைக்கு வருது. பொதுவாக ஆந்திரா கர்நாடகா இருந்து அதிகம். ஒட்டஞ்சத்திரம்லாம் நல்லதெல்லாம் கேரளாவுக்கு போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க. என்றைக்குமே தமிழ் இழிச்சா வாங்கிதான், என்றைக்குல என்றைக்குமே, ஓகேங்களா? நம்ம நல்ல பொருளையோ நல்ல விஷயத்தை நம்ம சாப்பிட முடியாது. நம்ம உட்காந்து பெரியார் திராவிடம் ஆரியன்னு ஊரை ஏமாத்த நம்ம நல்ல பொருள்லாம் இல்லை. உண்மை அதாங்க. நம்ம சென்னை நம்ம கேரளா கர்நாடகா காய்கறி தான் சாப்பிட்றோம். தரமான பொருட்கள்லாம் வெளியூருக்கு தான் போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்பர் 1 குவாலிட்டி ஒரு நாள் நம்ம சாப்பிட்டது கிடையாது. இங்கேருந்து சென்னை நம்ம தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ஆகிற விஷயத்தை பாருங்கள். அதாவது இங்கேருந்து துபாய்க்கு போவோம். அந்த தக்காளி வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சரிங்களா? சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அரசு ஓகேவா? அப்போது அந்த விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அங்கேருந்து வர ஒரு பொருளை வியாபாரி கோயம்பேட்டிலேருந்து வாங்கி தன் கடையில் கொண்டு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் விஷயம், அவன் கடை வாடகை, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, ஓகேங்களா? அப்போது விலை கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் திட்டுறீங்க இடைத்தரகர் சாரி அதிகமாக இருக்கும்போது. விலை கம்மியாக இருக்கும்போது அதை பற்றி யாருமே பேச முடியலையா? இப்போ 5 கிலோ தக்காளி 100 ரூபா, 6 கிலோ தக்காளி 100 ரூபா நீங்கள் இப்போ பார்த்து எல்லா கடையிலையும் விற்கிறீங்க. அப்போ ஏன் நீங்கள் ஒரு நாளும் இன்றைக்கி இடைத்தரகரை நீங்கள் பாராட்டல, வியாபாரியை பாராட்டல? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போது விலை கொட்டும்போது மட்டும் விவசாயி மேலே வர கரிசனம் வியாபாரி மேலே உங்களுக்கு வரது கிடையாது. வியாபாரியும் இந்த மண்ணின் மைந்தன் தான். நீங்கள் திட்ட வேண்டியது அம்பானி அதானி தான், எங்களை கிடையாது, ஓகேவா? எவனோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணுவானா, அது இல்லைன்னே நான் சொல்லணும். மாற்று கருத்தே கிடையாது. அது எல்லா ஊடகத்துறையில் இருக்குது, காவல்துறையில் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி வணிகர்லையும் சில பேர் இருப்பான். ஆனால் 2 பேர் செய்கிற தப்புக்காக 98 பேரை பழி வாங்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ரீட்டைல் இப்போ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துருக்குல்ல, ஜெப்டோ நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ ஆல்மோஸ்ட் ஏன்னா ராட்டிலேருந்து கொத்தமல்லி வரையும் கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸை பாதிக்குது சார்? உலகமயமாக்கலில் என்னைக்கு நரசிம்மராவ் கையெழுத்து போட்டாரோ அன்றைக்கே இந்த அழிவை நோக்கி நகர்ந்துச்சு. இப்போது நம்ம இந்திய மக்கள், தமிழக மக்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழக மரத்தை பொறுத்தவரை விலை தான். நல்லா தெரிஞ்சுங்க, விலை எங்கே குறைவாக இருக்கோ அங்கே அப்படியே போவாங்க. இன்றைக்கி ஆன்லைன் வணிகமும் கார்பரேட் வணிகம் பெருத்ததுக்கு காரணம் அவன் விலையை குறைச்சி கொடுப்பான். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில்
200 ஒரு கடையில் விற்கிறோன்னா அதே ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆன்லைனில் அப்புறம் 160 வாங்குவோம். அதாவது விநியோகஸ்தர் எங்களுக்கு கொடுக்குறது அவன் விலை கம்மியாக கொடுப்பான். எப்படி கொடுப்பானே அது கேள்வி இருக்காது. கேட்டால் பல்க் பர்ச்சேஸ்னுவா இதுன்னுவான். அப்போ நாங்கள் அரசுக்கிட்ட என்ன சொல்கிறோன்னா ஆன்லைனுக்கு நீங்கள் அதிகமாக வரியை விதிங்க. அதாவது இங்கே இருக்கிற நீங்கள் அமேசானில் வாங்க ஒரு பணமும் ஜெஃப் பெசோஸுக்கு போகுது. இங்கே இந்த மண்ணின் மைந்தனுக்கு வரப்போகுது இல்லை. ரிலையன்ஸில் வாங்குற ஒரு பொருளும் அம்பானிக்கு போகுது. ஏற்கனவே ஒரு பல லட்சம் கோடிக்கு அதிபதி. சரிங்களா? அப்போ அந்த ஒரு முனையை குவியறதை நோக்கி தான் இந்த வணிகம் இருக்குது. இதை கட்டுப்படுத்துக்கு நாங்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் போராடிட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவல் போட்டி. அதாவது ஆயுதம் ஒருத்தன்ட்டு ஆயுதம் இருக்குது, ஒருத்தன்ட்டு ஆயுதம் இல்லை. அப்போ யார் ஜெயிப்பான்? ஆயுதம் இருக்கு வந்து ஜெயிப்பான். அவனால் இன்றைக்கும் அமேசான் இந்தியாவில் 60,000 கோடி நஷ்டத்தில் தான் வியாபாரம் பண்ணுறது அறிக்கை சொல்லுது. அவன் ஏன் நஷ்டத்தில் வியாபாரம் பண்ணணும்? அப்போ அதை அரசு கேள்வி கேட்கணும்ல. ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஓகேங்களா? எங்களெல்லாம் வெறும் ஓட்டு போகிற மாதிரி தானே பார்க்குறீங்க. இல்லைனா நீங்கள் யாரும் ஒன்று பண்ணிடுங்க, யாருமே வியாபாரம் பண்ணாதீங்க. சவுத் கொரியா மாதிரி யாரும் வியாபாரம் பண்ணாதீங்க. அரசு சொன்ன மாதிரி தான் முடி வெட்டிக்கணும். அரசு சொன்ன கடையில் வாங்கணும் சொல்லுங்கள், முடிஞ்சு போச்சு. அப்போது ஒரு ஜனநாயக நாட்டில் நாங்கள்லாம் அகதிகளை தான் ஆக்கப்பட்டிருக்கோம். அரசியல்வாதிகள் இது குறித்து வியாபாரியை குறித்து யாருமே பேசுறதில்ல. எத்தனையோ பொலிட்டிக்கலில் வந்து அந்த மேனிஃபெஸ்டோ போட்டிருக்காங்க. என்னைக்காவது வியாபாரியை பற்றி எந்த ஒரு மேனிஃபெஸ்டோ? சங்கங்கள் தான் சார் ஆளுங்கட்சியோட இணக்கமாக இருக்குது. எம்எல்ஏ சீட்லாம் வாங்குறாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது அரசுக்கு இதுதான் சொல்கிறது. அரசுக்கு அவர் ஜால்ரா அடிக்கிறாரு, அவர் எம்எல்ஏ சீட் வாங்கிறாரு. ஏன் இன்றைக்கி தர்பூசணி ஒரு பெரிய பிரச்சனையாக அவர் குரல் கொடுக்குறார். குரல் கொடுக்கணும்ல அவர், ஏன் கொடுக்கல? அவர்கள் என்றைக்குமே ஜால்ரா அடித்து தங்கள் வயிற்றை வளர்த்துக்கொள்ள ஒரு குரூப் என்றைக்குமே இருக்கும். அவர்களோட நீங்கள் எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. யார் இந்த 4 வருஷத்தில் என்ன போராடினாரு? நான் 4 வருஷத்தில் இப்போ 20 வாட்டி நான் கைதாகிருக்கேன். ஊடக வெளிச்சங்கள் அவர்களுக்கு தான் விழுது தவிர எங்களுக்கு விழுறது. இந்த ஜனநாயக நாட்டில் யார் போலியாக இருக்காங்க, யார் அரசுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க தான் உண்மைவாதிகளாகவும் அரசு அவங்கள தான் வச்சு பேசுது. உண்மையாக போகிறவங்களும் இன்றைக்கி இடம் இல்லை. ஆனால் நாங்கள் என்றைக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி 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 சார், ரொம்ப நன்றி.